வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நான்வெஜ்னு சொல்ல வந்தேன், இல்லை 2 சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் அண்ட் ஒரு ஸ்வீட் இருக்குது. ஸோ ஓவராக இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரெசிபிஸ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த காம்பினேஷனில் யார் வின் பண்ண போகிறாங்க, யாருக்கு என்னென்ன கிஃப்ட் கிடைக்க போகுது, அதை பார்க்கறதுக்காக தான் இந்த எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம இன்வைட் பண்ண போகிறது நம்ம ஷெஃப் பிரவீன் அவர்கள். ஸோ வெயிலும் அதுவுமா சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நிஜமாவே உண்மையா சார்? கண்டிப்பா. அப்படியா? கண்டிப்பா. வெயிலுக்கு அதிகமாக சிக்கன் சாப்பிடக்கூடாது, ஹீட், பாடி ஹீட். அப்போ சம்மர்ல சிக்கன் அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா பரவாயில்ல, நம்ம இங்க ஏசி ஃப்ளோர்ல தான் இருக்கோம், நமக்கும் வெயிலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கறதுனால இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம் சார், ஏன்னா செஞ்சுட்டாங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால. அண்ட் இந்த வாரம் இப்போ 2 ரெசிபி, ஒரு ஃபிஷ் ஒரு ஸ்வீட் இருக்கிறதால எப்படி சார் ஒரு ஃப்ளோர்லயே போலாமா இல்ல? ஃபர்ஸ்ட் சிக்கன் பார்த்தலாம், அப்புறம் ஃபிஷ், தென் லாஸ்ட். ஓகே, அப்ப 2 சிக்கன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எந்த சிக்கன் வேணா பார்க்கலாம் அப்படிங்கறதுனால வில் கோ வித் தி ஃப்ளோ. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா காந்தாரி சிக்கன். அண்ட் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை இப்போ பார்த்துடலாம். சிக்கன், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, காஞ்ச மிளகாய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கரம் மசாலா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய், எலுமிச்சை, சோம்பு. ஓகே, ஸோ தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். கேரளா ஸ்டைல் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் அப்படிங்கிறதுனால. அண்ட் மற்றதெல்லாம் நம்ம ஊரில் நார்மலாக செய்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். ஓகே, ஸோ இப்போ சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கோம், பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கோம். இது என்ன சிறப்பு, 2த்தையும் ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை இடிக்கணும், இடிச்சு யூஸ் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயத்தை தாளிக்க போகிறோம். ஓஹோ, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு தண்ணி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஸோ அந்த க்ளீன் பண்ண சிக்கனில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மல்லித்தூள், எலுமிச்சம்பழம் அண்ட் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடணும். ஸோ அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ அரைச்சதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடாயில் தேவையான அளவுக்கு கோகனட் ஆயில் விட்டு, ஆயில் நல்லா சூடானதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த விழுதை முதல்ல ஆட் பண்ணிடணும். அந்த விழுதை ஆட் பண்ணி அந்த விழுது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம நறுக்கிய வெங்காயம் இருக்கும். ஸோ நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம 1/2 hour ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை ஆட் பண்ணணும். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு எடுக்கும்போது அது ஒரு செமி கிரேவியாக ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த காந்தாரி சிக்கன். சொல்லுங்க, இந்த காந்தாரா சிக்கனில் என்ன ஸ்பெஷல்? அது ஒரு கேரளா டிஷ். நீங்கள் சொன்னீங்களா வெயிலுக்கு சூடுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, நம்ம தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள் வச்சு தான் அதில் செஞ்சுருக்கோம். சோம்பு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோங்க சார். எதை போட்டு செஞ்சாலும் சிக்கன் தான் சார். இதுல அது மைனஸ் பண்றதுக்காக தான் போடுவாங்களா சார்? இன்னும் கொஞ்சம் சூட்டுக்கு நல்லா இருக்கும். அதான் அந்த மிளகாய் அக்னி நட்சத்திரம் ஒரு 15 நாள்ல போயிடும். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல அக்னி நட்சத்திரம் கிச்சன்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கீங்க? MBA பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ MBAக்கும் குக்கிங்க்கும் ரொம்ப தூரம். வீட்டில் யார் குக் பண்ணுவாங்க? எங்க வீட்ல எல்லாருமே குக் பண்ணுவாங்க, அம்மா அப்பா எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே, நீங்க எந்த அளவுக்கு பண்ணுவீங்க? நல்லா பண்ணுவேன். 7th standardல இருந்து குக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைன். ஓகே, ஸோ சிக்கன் சுக்கா பண்ண போறோம். ட்ரையா தானே பண்ண போறோம்? ட்ரை. ஓகே, சிக்கன் சுக்காக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சிக்கன், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, ஜீரகத்தூள், முந்திரி, உப்பு, கொத்தமல்லி, மிளகுத்தூள். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லியாச்சு. சுக்காக்கு சில பேர் தக்காளி ஆட் பண்ணுவாங்க, அதை பண்ணியும் நம்ம பார்த்துருக்கோம். தக்காளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் குக்கிங்க்கு அதிகமாகும்.
லைக் தக்காளி ட்ரை ஆகி அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் போகிறதுங்கிறது. ஸோ இன்னைக்கு தக்காளி இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக சூனா குக் பண்ண போகிறோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், நறுக்கிய வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல, சிக்கனை ஆட் பண்ணிட்டோம். சிக்கனை தொடர்ந்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் அண்ட் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய் தூளை ஆட் பண்ணிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணணும். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு சிக்கனோட பச்சை வாசனை அண்ட் இது எல்லாமே பிளெண்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக முந்திரியை தூவுறோம். அண்ட் முந்திரியை தொடர்ந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த சிக்கன் சுக்கா. இது சவுத் இந்தியனோட ஃபேமஸான டிஷ் சார். சுக்காவா? தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ். ஒரு பாரம்பரியம். சுக்கானது சுக்கானா ட்ரை மசாலா எல்லாமே தமிழாது ஸ்லோ. தமிழாது புரியல சார். சுக்கா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ தமிழ் வேர்ட் அப்படிங்கிறாரு. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணலாம். எது கூட வேணா பேர் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பேர் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஆனால் எங்கள் ஜென்ரேஷன் அப்படி தான் சார் இருக்குது. இல்லை, நம்ம ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் முதன்மையாக இருக்கிற ரெசிபீஸை நாங்கள் வந்து பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. அடுத்த ஊரில் எது ஸ்பெஷலோ அதை நம்ம ரெசிபி நினச்சி நம்ம பல நாட்கள் சிக்கன் வறுவல், சிக்கன் அந்த மாதிரி சொன்னால் தமிழ்நாட்டுன்னு சொல்லலாம். சிக்கன் சுக்கானா ஹிந்தி. அது சவுத் இந்தியால பாரம்பரியமானது சார். தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆனது. அப்போ தமிழில் வேர்டு சுக்காக்கு என்னன்னு தெரியுமா சார்? சுக்காக்கு ஆக்சுவலாக இந்த இஸ் தமிழ் வேர்ட். நம்ம வறுவல்னு சொல்லலாமே. வறுவல் ட்ரை தான். சுக்கானா ட்ரைன்னு சுக்கா. ஓகே, சுக்கா ரொட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரை சப்பாத்தி அதெல்லாம் வந்து சுக்கா ரொட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரையா இருக்கிறது தான் சுக்கான்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஓகே, ஸோ மீன் பொழிச்சதுக்கு தேவை மீன், வெங்காயம், தக்காளி, தேங்காய் பால், மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள், மல்லித்தூள், தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், எலுமிச்சை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் மீன் வறுக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிடலாம். ஓகே, மிளகாய் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு லெமன், மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மசாலாவை அப்படியே மீனில் ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஸோ ஊற வைக்கிற கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாயிலையோ பேன்லையோ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இஞ்சி பூண்டு அதை தொடர்ந்து பச்சை மிளகாய் இது 3த்தையும் போட்டு நல்லா அது ரெடி ஆனும்போது அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போடணும். ஸோ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூளை போட்டுட்டு உப்பு, தேவையான அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எவ்வளோ எடுத்து வச்சுருந்தோமோ அதில் ஒரு ஃபுல் கப் வச்சுருந்தோம், ஒரு 1/2 கப் வரைக்கும் அதில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு அதை சிம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தவா வச்சு தவாவில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் நல்லா நமக்கு வந்து சூடானதுக்கப்புறம் இப்போ மீன் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த மேரினேட் பண்ண மீனை அப்படியே போட்டு டபுள் சைடு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வாழை இலை எடுக்கிறோம். வாழை இலையை லைட்டாக சூடு காட்டுறோம். சூடு காமிச்ச வாழை இலையில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மீனை அப்படியே வைக்கிறோம். அதுக்கப்புறம் மசாலாவை போடுறோம். ஸோ மசாலாவை போட்டு ஃபுல்லாக வந்து நம்மளா பேக் பண்ணிவிட்டு அதை தவாவில் தேங்காய் எண்ணெய் விட்டு டபுள் சைட், அதாவது இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் ரெடி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் மீன் பொழிச்சது. மீன் பொழிச்சது. மீன் பொள்ளிச்சது. மீன் பொழிச்சது. ஓகே, பொள்ளிச்சதுன்னா என்னது? பனானா லீஃப்ல போட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் எடுத்து ஃபிஷ்ஷை ஸ்டீம் பண்ணி கொடுக்குறது. ஸ்டீம் பண்றா? நாட் ஸ்டீம் இல்ல, அந்த தவால போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கிறது.
Okay, என்ன மீன் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க மீன் பொழிச்சதுக்கு? கறி மீன் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன மீன்? இது வந்து வவ்வால் மீன். ஓகே. வேற என்ன ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் இதில் யூஸ் பண்ணுவாங்க? இதில் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், கோகோனட் மில்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பைஸ் லெவல் வேணாங்கிறவங்க கோகோனட் மில்க் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் கேரளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நிறைய கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸ்பைஸ் வேண்டாங்கிறவங்க, ஸ்பைஸ் லெவல் கம்மியாக வேணும், க்ரீமியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மசாலால நான் வந்து சில்லி பவுடர், குடம்புளி. இல்ல தெரியுமா? அவங்க குடம்புளி. கொடம்புளி. இந்த மசாலால குடம்புளி போடணும். ஓ இந்த கேரளா ஸ்டைல்ல இல்ல, அந்த ஒரு இன்கிரீடியன்ட் இல்ல அப்படிங்கிறாங்க சார், இல்லையா சார்? ஸோ இந்த ராகி சிம்லி உருண்டைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ராகி மாவு, எண்ணெய், வேர்க்கடலை, வெல்லம், கருப்பு எள்ளு, உப்பு அண்ட் இவ்வளோ தான் தேவை. பட் சிம்லி உருண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து சும்மா ஒரு பேஸ் வச்சு அந்த சிம்லி உருண்டை ராகியை மட்டுமே நிறைய போட்டு பண்ண போகிறோம். பட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் போடுவாங்க, டேட்ஸ் போடுவாங்க, எல்லாமே போட்டு பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் இதுதான். அதுக்கப்புறம் இது வந்து 1 வீக் வச்சாலும் கெடாம இருக்கும். அந்த காலத்துல டிராவல்ல இது பாத்தீங்கன்னா உரல்ல போட்டு இடிப்பாங்க. சோ நாம இப்ப அதெல்லாம் எல்லாம் மிக்ஸில எப்படி பண்ண போறோம்ட்டு அதை பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி தேவையான அளவுக்கு அண்ட் உப்பு எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் அது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு அதை நல்லா மாவு அந்த டோ ரெடி பண்ணிவிட்டு தவா வச்சு தவா சூடானதும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நல்லா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஸோ அடை மாதிரி தட்டி எடுத்தது நமக்கு அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கடாயிலையோ பேன்லேயோ வேர்க்கடலை எடுத்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வேர்க்கடலையை தொடர்ந்து கருப்பு எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு வேர்க்கடலை கருப்பு எள்ளை கோர்ஸாக அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு ராகி அடையை எடுத்து பிச்சு ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைச்சது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு வெல்லத்தையும் எடுத்து அரைச்சிட்டு அதே ஜாரில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி நீங்கள் எடுக்கும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயமா அதை வந்து மோல்ட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்புக்கு அது வர மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு கையிலேயே பிடிச்சி அழகாக வச்சுருக்கோம். இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த ராகி சிம்லி உருண்டை. இது வந்து ராகி சிமிலி உருண்டை. ராகி சிமிலி உருண்டை ஆரணி வேலூர் பக்கம் இருக்கும். எங்க பக்கத்துல சின்னப்பள்ளியில இருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. இது இல்ல என்ன மீனிங் அதோட? ராகி ராகி ஃபிளார் வச்சு அடை மாதிரி தட்டி உரல்ல போட்டு இடிப்பாங்க. வெல்லம், செசமி சீடு அண்ட் தென் பீனட் ரோஸ்ட் பண்ணி. ஸோ நல்ல ஒரு அயன் அண்ட் ரிச் கால்சியம் ஹெல்த்தி ஃபுட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு உருண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்ட மாட்டாங்க. இன்னும் நல்லா ஒரு லட்டு சைஸ்க்கு பெருசா உருட்டி கொடுப்பாங்க. ஆனா உரல்ல இடிக்கணும். இது அதாவது ஆமா. சாரி டு இன்டரப்ட். சார் என்ன கேட்டாருன்னா சிமிலி அந்த மீனிங் தெரியாது. சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க, தெரியல. ஃபோர்த் இல்லைன்னா கான்சலேஷன் எப்படி இருந்தாலும் சரி ஒரு கிஃப்ட் ஹேம்பர்னு கூட நாங்கள் இதை சொல்லுவோம். ஏன்னா வெறும் கையோட வீட்டுக்கு போக போகிறது கிடையாது. இந்த மாதிரி அழகான கிளிப் லாக் கண்டெய்னர்ஸோட போக போகிறாங்க. ஸோ இந்த வாரம் இது யாருக்கு போக போகுது? சிக்கன் காந்தார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். 3வது பரிசு பியூட்டிஃபுல் சீ த்ரூ கண்டெய்னர்ஸ். கிச்சனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இதை பிடிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வாரம் 3வது பிளேஸ் யாருக்கு போக போகுது? ராகி. ஓகே, ராகி சிம்லி உருண்டை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். இது இப்போ சார்கிட்ட இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ் யாருக்கு போக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸும் எப்பவும் போல நான் சொல்ற மாதிரி ரிவீல் ஆயிடும். ஸோ இப்போ 2 பரிசையுமே ரிவீல் பண்ற மாதிரி தான் இது. 2வது பரிசு இந்த வாரம் யாருக்கு? சிக்கன் சுக்கா. ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். யாருக்கு போக போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீன் பொழிச்சது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அதுக்காக சார் எதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்கிறது அப்புறம் கேட்க போகிறோம். பட் அவங்களும் பக்கத்தில் இருக்காங்க, சார் கிட்ட கிஃப்ட்டும் இருக்கு, கொடுத்துடலாம்.
இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். ஸோ காந்தாரா சிக்கன் இந்த வாரம் நம்ம 4வது பரிசு கொடுத்துருக்கோம். காந்தாரா மிளகாய் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஆப்சன்ஸ் தான். அதையும் மீறி நல்லா செஞ்சிருந்தாங்களா இல்லை என்ன குறை? டூ மச் ஆஃப் ஸ்பைசி. அந்த சிக்கன் கொஞ்சம் டெண்டர் இல்லை, ஹார்டாக இருக்கு. ஓகே, கொஞ்சம் டெண்டர் பண்ணிடலாம் குக் பண்ணும்போது. ஸ்லோ குக்கிங்கில் ஸ்பைசி மசாலாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்பைசி தான் ஜாஸ்தி இருக்குது. சில்லியோட ஃப்ளேவர் அந்த தான் டாமினேட் மெயினாக, அதனால தான் அதுக்கு நம்ம கான்சலேஷன் கொடுத்தோம். காரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம கரெக்ட் பண்ணி. ஓகே, 3வது பரிசு நம்ம சிம்லி உருண்டை கொடுத்துருக்கோம். சிம்லி உருண்டை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடர் அந்த மாதிரி பண்ணிடலாம். வேறு இது மெல்லும் போது அந்த இது மாட்டுது, தொண்டையில் மாட்டுது. அந்த இது கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எப்படி ஆட் பண்ணீங்களோ அது ஒன்று நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் முன்ன இது பண்ணுற மாதிரி சூவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது அந்த இன்க்ரீடியன்ஸு அது கொஞ்சம் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும். அது ஒன்று ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது ஈஸியாக சூ பண்ணி முழுங்குற மாதிரி இருக்கணும். அது பல்லில் ஒட்டுது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சிக்கன் சுக்கா. ஸோ அதில் சிக்கன் சுக்கா இதில் இன்னும் நல்லா பண்ணலாம். சிக்கன் சுக்கா சேம் இன்னும் கொஞ்சம் டெண்டராக பண்ணலாம். ப்ளஸ் குக்கிங் டைம் தான், எந்த இதுனாலும் சரி நம்ம குக்கிங் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. சிக்கன் குக் பண்ணும்போதும் சரி, மட்டன் குக் பண்ணும்போதும் சரி, ஸ்லோ ஃபயரில் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது அதோட ஜூசினஸ் கிடைக்கும், டெண்டராக இருக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் சுக்கான்னு சொல்கிறாங்க, லைட்டாக மசாலா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லைட் பெப்பர் அந்த கலரு கொஞ்சம் லைட்டாக டார்க் கலர் அதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். ஓகே. அண்ட் நம்ம மீன் பொழிச்சதுக்கு மீன் பொழிச்சது அந்த ஃப்ளேவர் இருக்கு, அந்த குடம்புளியோட டேஸ்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஆக்சுவலாக மீன் பொழிச்சதுனாலே பனானா லீஃப்ல சுட்டு நம்ம இந்த தவால சுட்டு கொடுக்குற ஃபிஷ் தான் மீன் பொழிச்சதுங்கிறது மீனிங்கே அதுதான். அந்த இலையோட ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். ஆல்ரெடி நம்ம ப்ரீ குக் பண்ணியிருப்போம் ஃபிஷ்ஷை, குக் பண்ணிவிட்டு திருப்பி மசாலாவில் போட்டு திருப்பி குக் பண்ணிருக்கும்போது அந்த மீட்டும் நல்லா டெண்டராக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைன். கிட்டத்தட்ட ஒரு 3 கைண்ட் ஆஃப் விதமான குக்கிங் நம்ம பண்ணுறோம் அதில். ஸோ இதையே நீங்கள் பண்ணியிருந்தா அந்த குடம்புளி எப்படி ஆட் பண்ணணும், எப்படி பண்ணியிருப்பீங்க அதை பற்றி? குடம்புளின்னு பார்த்தீங்கன்னா குக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது ஊற வச்சுட்டு அந்த ஆக்சுவலாக அதை ஊற வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது கோகனட் மில்க் ஆட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அதுவும் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி வதக்குறோம், மசாலா போடுறோம், மசாலா போட்டு சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போடுறோம். போட்டு குக் பண்ணிவிட்டு அந்த குடம்புளியும் ஊற்றணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கோகனட் மில்க் ஆட் பண்ணலாம். ஆனால் கோகனட் ஆயிலில் தான் குக் பண்ணணும். நீங்கள் இதுவும் சரி இதுவும் சரி ரெண்டுமே கோகனட் ஆயிலில் குக் பண்ணினா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். கேரளா பொறுத்த வரைக்கும் கோகனட் ஆயில் தான். அண்ட் முக்கியமாக குடம்புளி எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அது கிடைக்காத பொருட்கள் கிடையாது. அண்ட் சிக்கன் சுக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த மசாலா கொஞ்சம் கோட் ஆகலை அப்படின்னீங்க, அதை நம்ம எப்படி பண்ணியிருக்கணும்? மசாலா கோட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேம் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு. அந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோ ஆட் பண்ணுறோம், இஞ்சி பூண்டு எவ்வளோ ஆட் பண்ணுறோம், அது எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோம், எப்படி குக் பண்ணுறோம், அது அதாவது ஆயிலில் நம்ம சாத்தே பண்ண போகிறோம். அவ்வளோதான். குக் பண்ணுறது மீன்ஸ் நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட போகிறோம், இல்லாட்டி மிளகு இது போட போகிறோம். போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தக்காளி போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணி அதையே ஃபஸ்ட்டு நல்லா இதே குக் பண்ணி இந்த மசாலா நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீட் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் வதங்காமையோ இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்காமையோ நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. ஓகே. ஸோ இதில் ஏதோ ஒரு அந்த குறை நடந்திருக்கு. ஓகே. ஸோ வாழ்க்கைனா ஏறக்குறைய இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குறை நம்ம ரெசிபிலேயே நடந்துருச்சு. அண்ட் மேம்க்கு சிம்லி உருண்டைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னீங்க, அதை எப்படி சார் கரெக்ட் பண்ணியிருக்கலாம்? அதை நான் அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம். ரோஸ்ட் பண்ணால அவங்க சொன்னாங்க நல்லா இடிச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம இடிச்சு பண்ணும்போது பச்சை அடிக்கும் போது அந்த இது இருக்கும்ல, நீங்கள் அதுக்கு பதிலாக நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஈஸியாக பவுடர் ஆயிரும். நம்ம பல்ல கடிக்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும், ஒட்டாது, அந்த ஜவ்வு மாதிரி ஒட்டாது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ மேம்க்கு வந்து நம்ம அந்த
காந்தாரா சிக்கன் அதுல இன்னும் கொஞ்சம் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கேஷ்நட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் பண்ணாங்கன்னா ரிச்னஸ் கிடைச்சிருக்கும் அந்த ஸ்வீட். ஸ்வீட் கொஞ்சம் ஆத்தென்டிக்கா அது கிடையாதுன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்வீட்னா எங்களுக்கு கீ இல்லாம நம்மளால சாப்பிடவே கீ முடியாது சார். கேஷ்நட் அது ரெண்டும் போட்டாதான் கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும். ஆமா, அப்படி பக்கத்துல எடுத்துட்டு போகும்போதே வேற எது தெரியுதோ இல்லையோ அதுல என்ன இன்கிரீடியன்ட் நிறைய மைதா இருக்கும், அப்படி இருக்கும், கீ வாசனை இருக்கு, நாங்க சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பிடிக்கும். கீ அவ்வளோ ஃப்ளேவர் டெம்ப்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரெசிபீஸும் சாரோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இதை குக் பண்ணும்போது அதே மாதிரி குக் பண்ணுங்கள். குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி இந்த ஃபீட்பேக்ஸை எடுத்துக்கிட்டு அதை குக் பண்ணீங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் கில்லாடிகளை உங்களோட ரெசிபியை குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் நோ வரிஸ், நான் எப்போவுமே அந்த நம்பரை சொல்லுவேன் எபிசோட எண்டில் அப்படிங்கிறதுனால வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் அனுப்பணுங்கிறத சொல்லிடுறேன். உங்களோட பேர், உங்களோட ஃபோட்டோ அண்ட் என்ன குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசிபியை எங்களுக்கு அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு சந்திக்கலாம். டேக் கேர்.